திமுக ஓட்டுக்கு காசு கொடுத்திருந்தாங்க, அதிமுக ஓட்டுக்கு காசு கொடுத்திருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம் 233 தொகுதியிலையும் காசு கொடுக்கலனாலும் அவங்களும் சில பல தொகுதிகளில் கண்டிப்பாக ஓட்டுக்கு காசு கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல எந்த இடத்துலயும் எந்த தொகுதியிலையும் யாருக்குமே காசு கொடுக்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. 4 முனை போட்டியில ஈடுபட்டு இருந்த 4 கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. இதுல திமுகவோட தேர்தல் அறிக்கையில இலவச வாக்குறுதிகள் இடம்பெற்றிருந்தது. அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில இலவசங்கள் இருந்தது. தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் அறிக்கையிலையும் இலவசங்கள் இருந்தது. ஆனா நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையில 3 விஷயத்த மட்டும் தான் கட்டணம் இல்லாம தருவன்னு சொல்லியிருந்தாரு. மற்றபடி இலவசங்களை வெறுப்பன்னு சொல்லியிருந்தாரு. ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் பிரச்சாரத்தின் போது தேர்தல் விளம்பரங்களுக்காக எண்ணற்ற அமௌண்ட்டை செலவு பண்ணியிருந்தாங்க. அதிமுகவும் அதே மாதிரிதான். 2 கட்சியுமே சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் விளம்பரங்களை கணக்கே இல்லாம வெளியிட்டு இருந்தாங்க. தமிழக வெற்றி கழகம்னா விளம்பரம், விளம்பரம்னா தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி எந்த இடத்துலயாவது பெரிய அளவுக்கு விளம்பரம் பண்ணியிருந்தான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா அவங்க கிட்ட விளம்பரம் பண்றதுக்கு காசு இல்லை. தேர்தல் பிரச்சாரம் நடந்த அந்த 1 மாசத்துல திமுக பத்தின தலைப்பு செய்திகள் கணக்கேல வந்திருந்தது, அதிமுக பத்தின தலைப்பு செய்திகளும் கணக்கேல வந்திருந்தது. திரு விஜய் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்த தலைப்பு செய்தி, வீட்டுக்குள்ள போன தலைப்பு செய்தின்னு சொல்லி எந்த பக்கம் திரும்பினாலும் விஜய் விஜய் விஜய்னு சொல்லி அவர் வெளியே வந்தா நியூஸ், வெளியே வர்றனால நியூஸ், பேசனா நியூஸ், பேசலனா நியூஸ், கையை தூக்கினா நியூஸ், கையை தூக்கலாம் நியூஸ்ன்னு சொல்லி இந்த 3 கட்சிகளை பத்தியும் மெயின் ஸ்ட்ரீம்லயும் சரி சோசியல் மீடியாலும் சரி எந்த பக்கம் திரும்பினாலும் வெறுமனே நியூஸ் நியூஸ் நியூஸ், வியூஸ் 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 தான். ஆனா நாம் தமிழர் கட்சியை பத்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது எந்த நியூஸ் சேனலாவது பெரிய அளவுல பேசுறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா போன எலெக்ஷனோட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பேசியிருக்கலாம். ஆனா மத்த 3 கட்சிகளை பேசுற அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறாங்கன்னு கேட்டா கண்டிப்பாக பேசல. சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் பேசலன்னு சொல்லி பார்த்தா இப்ப எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட திமுக என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, அதிமுக என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, விஜய் அலையா, விஜய் சுனாமியா, விசில் புரட்சி உருவாச்சா இல்லையா, விஜய் எத்தனை % ஓட்டு எடுப்பாரு, விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, விஜய் எதிர்கட்சி ஆவாரா எதிர்கட்சி ஆக மாட்டாரா, விஜய் முதலமைச்சர் ஆவாரா ஆக மாட்டாரா அப்படின்னு சொல்லி திரு விஜய் அவர்களை பத்தியும் திமுகவை பத்தியும் அதிமுகவை பத்தியும் டெய்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் என்ன பண்றாங்க, டிபேட் எடுக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச கையோட எந்த நியூஸ் சேனல்லையாவது நாம் தமிழர் கட்சியை பத்தி பெருசா பேசுறாங்கன்னு கேட்டா கண்டிப்பாவே பேசல. இதுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒண்ணு திமுக ஆட்சிக்கு வரப்போகுது, அப்படி இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுது. ரொம்ப ரொம்ப அரிதா ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா தாவேகா ஆட்சிக்கு வந்தா வரலாம். ஆனா எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்துட போகுது, அப்ப எதுக்கு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்லிட்டு இருக்காங்க.